வணக்கங்க 13/3/25 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. 4 கறவை மாடுகளுடைய வீடியோ ஒரே பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க பால் மயிலை கிடாரி கண்ணுங்க. கண்ணுக்கான வயசு 10 மாதங்கள் தான் ஆகுதுங்க. சுழி சுத்தமான கண்ணுங்க, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, லக்ஷ்மி சுழி இருக்குதுங்க. பால் மயிலை கிடாரி கண்ணு ரொம்ப நாளாக நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. கன்றுகள் விற்பனைக்கு கொண்டு வர்றதுக்கு வருஷத்துக்கு 2 கன்று 3 கன்று கூட கொண்டு வர முடியலைங்க. இதனுடைய தாய் மாடும் நல்ல பியூர் பால் மயிலை மாடுங்க. வேலைக்கு ஒரு 2.5 லிட்டர் கறந்த மாடுங்க. கண்ணுக்கு 10 மாதம் வயசாகுதுங்க. பால் மயிலை கிடாரி கண்ணு, நல்ல குணம், நல்ல புறவியேற்றம், ரெட்டநாடி உடம்புங்க. நாளைக்கு மாடானால் நல்ல பெருங்கூட்டு மாட்டில் தாய் மாடாகவே வந்து சேருங்க. லக்ஷ்மி சுழி வலது பக்கம் அதாவது திமிலுக்கு முன்னாடி கழுத்து பகுதியில் நடுக்கழுத்தில் அதோட ஸ்தானத்தில் லக்ஷ்மி சுழி தெளிவாக இருக்குதுங்க. லக்ஷ்மி சுழியோட பால் மயிலை கிடாரி கண்ணு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம், வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாமுங்க. இந்த தரமான காங்கேயம் பால் மயிலை கிடாரி கன்று, அதே சமயம் பால் வர்க்கமான கன்றுனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 24,000 ரூபாய்ங்க. ஏன்னா இந்த மாதிரியான நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான கன்றுகள் நம்ம விற்பனைக்கே கொண்டு வர முடியறது இல்லைங்க. அதே மாதிரி பின்னாடி மடி சுருக்கம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 சுருக்கம் இருக்குதுங்க. தலையீத்தில் கண்டிப்பாக ஒரு 2 to 2.5 லிட்டர் கறவை எதிர்பார்க்க முடியுங்க. அந்தளவுக்கு மடி சுருக்கம் இருக்குதுங்க. கண்ணை நம்ம வாங்குறவங்க கண்ணை இலைக்காமல் பார்த்துக்கணுங்க. அதாவது மரச்செக்கில் ஆட்டின கடலை புண்ணாக்கு ஒரு 200 கிராம் முதல் நாள் இரவு ஊற வச்சு, அடுத்த நாள் காலையில் ஊற வச்ச புண்ணாக்குள்ளே கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக பருத்தி கொட்டை போட்டு பெசர் நாப்பில் உருண்டையாக வச்சு பக்கத்துலேயே தண்ணீர் வச்சுருந்திங்கன்னா கன்று 2 நேரம் நல்லா சாப்பிட்டுக்கோங்க. இதே மேனியோட நகன்னு வச்சுருந்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு தெளிவான மாடாக வரும். நல்ல கறவை திறன் இருக்க மாடாகவும் வரும், அழகான மாடாகவும் வருங்க. விற்பனை விலை 24,000 ரூபாய்ங்க. நேரில் பார்க்குறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வரலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2வது ஈத்து கிர்ரும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க. 9 மாதம் சினைங்க. தலையீத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 லிட்டர் கண்ணுக்கு போக பீச்சு இருக்குதுங்க. இப்போது 2ஆம் ஈத்துங்க. கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சம் 10 நாள் டைம் இருக்குதுங்க. நல்ல திமிழ் அமைப்புங்க, நல்ல தோல் நைஸுங்க, நல்ல மடியால் சுத்தம், வால் நிலங்கூட்டுற மாதிரி இருக்குங்க. கிர்ரும் ரெட் சிந்தியும் கிராஸு, ஈத்து 2ஆம் ஈத்து, சினை 9 மாதம், 10 நாள் அவங்க கண்ணு போட. கறவைக்கு கால் அணைக்காமல் தான் தலையீத்தில் கறந்துருக்குறாங்க. மடியை நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க. இந்த டம் முன்னாடி பின்னாடி கைவிட்டு எதை வேணாலும் நீங்கள் எப்படி வேணாலும் நீவிக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப குணமான மாடுங்க. விற்பனை விலை பார்த்திங்கன்னா 68,000 ரூபாய்ங்க. கிர் ரெட் சிந்தி கிராஸ் சினை மாடு, 9 மாதம் சினை, கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. தலையீத்தில் 8 லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குதுங்க. இந்த ஈத்து நல்லா பக்குவம் பண்ணும் பட்சத்தில் ஒரு 9 to 10 லிட்டர் கறவை எதிர்பார்க்க முடியும் ஒரு நாளுக்குங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கண்ணு போட்டால் பாலுக்கு நிற்கும். 4 காம்பில் பால் வரும். பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. பூங்காம்பு பல் இப்போ தான் கடைப்பல் வருதுங்க. விற்பனை விலை 68,000 ரூபாய். தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நேரில் பார்த்து வாங்குறவங்களும் வாங்கலாம், வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க. நம்ம வாரம் இந்த மாதிரியான வட இந்திய மாடுகள் நம்ம பகுதிகளில் பிறந்து வளர்ந்து ஒரு ஈத்து போட்டு பக்குவமாக இருக்கிற மாடுகளை நம்ம விற்பனை பதிவுகளாக கொண்டு வர்றோங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மாடுகளை வாங்கும்போதே 4 காம்புலேயும் பால் வருதா, மடியெல்லாம் குலகுலன்னு இருக்கா, தெளிவாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி தான் நம்ம விற்பனைக்கே கொண்டு வர்றோம். குடல் புழு நீக்கமும் பண்ணி கொடுக்குறோம். கயிறுகள் எல்லாமே மாற்றி கொடுத்துட்றோமுங்க. இந்த மாதிரியான ஒரு வாரத்தில் கன்று ஈனக்கூடிய மாடுகள் வாங்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதிகப்படியான அடர் தீவனம் வைக்கக்கூடாதுங்க. ஒரு 2 நாளைக்கு வரத்தீவனம், அதாவது வைக்கோல் சோளத்தட்டு வரத்தீவனம் போடும்போது கழிச்சல் ஏற்படாமல் இருக்கும். நாட்டு சக்கரை 1 கிலோ காலையில் 1/2 கிலோ, சாயங்காலம் 1/2 கிலோ தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். தவிடு அளவாக கொடுக்கணுங்க, ஜாஸ்தியாக கொடுத்துடக்கூடாது. தவிடு கொடுக்காம இருக்க வேண்டியது இல்லைங்க, கொடுக்கலாம். அதிகபட்சம் ஒரு 1/2 கிலோ வரைக்கும் தவிடு கொடுக்கலாம், 1/2 கிலோ நாட்டு சக்கரை கொடுக்கலாமுங்க. கண்ணு போட்டு ஒரு 3 நாட்கள் வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக நம்ம அடர் தீவனத்தினுடைய அளவு அதிகப்படுத்துறதும் ஆட்டி ஊற்றுற வழிமுறையும் பின்பற்றினோம்னா கன்று ஈனியதுலேருந்து 15வது நாள் நம்ம முழு கறவையை எதிர்பார்க்க முடியுங்க. கன்று போட்டதுலேருந்து 11வது நாள்லேருந்து 13வது நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதனுடைய கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற தேவையற்ற கழிவுகளை அந்த மாடுகள் இரத்த கசிவுகளாக வெளியேற்றுங்க. பார்த்திங்கன்னா ரத்த குழாய் அடித்து உடம்புறா அந்த ஒரு 11வது நாள்லேருந்து 13வது நாளுக்குள்ளே எல்லாமே வெளியே தள்ளினதுக்கு அப்புறம் தான் கர்ப்பப்பை முழுமையாக சுருங்க ஆரம்பிக்கும். அதனுடைய இயல்பு நிலைக்கு போகும். மாட்டுக்கு வயிற்றில் எந்த வலி இல்லாமல் அது பால் சுரக்கிறதும் எளிமையாகுங்க. அது புரிதல் நிறைய பேர்த்துக்கு இல்லாமல் கண்ணு போட்ட உடனே நம்ம எதிர்பார்த்த பால் கறக்கணும்,
உடனே தவிடு வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது வந்து தொந்தரவுல வந்துடுங்க. அதுக்காகத்தான் நம்ம நிறைய பதிவுகளில் சொல்கிறோம், மீண்டும் மீண்டும் இதையும் குறிப்பிட்டு சொல்கிறோமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க, தலையீத்துங்க, 9 மாதம் சினைங்க, ரெட் சிந்தி கிடாரிங்க. பல்லு வந்து பார்த்திங்கன்னா 4 பல்லுங்க. இதுவும் ரொம்ப நல்ல குணம்ங்க. மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. 4 பல்லு, 9 மாதம் சினைங்க. லோ பட்ஜெட்டில் மாடுகள் வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு பண்ணி வாங்கலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. நல்ல குணமான மாடு, 4 பல்லு, தலையீத்து, இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 15 நாள் டைம் இருக்குதுங்க. மடிக்கூச்சம் இல்லாத, உடல் கூச்சம் இல்லாத ரெட் சிந்தி கிடாரி. விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. கண்ணு போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, பெண்கள் பிடிக்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறவங்க. நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க கூகுள் சர்ச்சில் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு போடுங்க, பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க. வெளிச்சத்தில் வந்து மாடு கன்று எல்லாம் பிடிச்சி பாருங்கள். பல், குணம், சுழி எல்லாம் செக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு போங்க. 100 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க, 13 மாதங்களான காங்கேயம் காளை கண்ணுங்க. கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லைங்க, வயிறு தொங்கல் இல்லைங்க, தொப்புள் இறக்கம் இல்லை, வால் இறக்கம் இருக்குதுங்க. தாடை அளவான தாடைங்க. கண்ணு சூட்டிப்பான காங்கேயம் காலக்கண்ணு. விற்பனை விலை 24,000 ரூபாய்ங்க. 13 மாதங்கள் வயது, சுழி சுத்தம், கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாது, 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. வயிறு தொங்கல் இல்லை, 4 கால் நல்ல ஊக்கமாக இருக்குது, முன்னங்கால் பின்னங்கால் இடைவெளியோடு இருக்குதுங்க. நல்ல தரமான கூறுவாரான காங்கேயம் கன்றுகளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க. கண்ணு எல்லா பொறுப்புலையும் இருக்குதுங்க. நாளைக்கு மாடானாலும் நல்ல காலையாக வந்து சேரும். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 24,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 2ஆம் நீத்து பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடுங்க. 20 நாள் ஆன மயிலை காளை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தம்ங்க. ஈத்து 2ஆம் நீத்து, பல்லு கடைமுளைப்பு, கண்ணு காலக்கண்ணு, கறவைக்கு கால் அணைக்கணும். பாலோட அளவீடு காலையில் 2, சாயங்காலம் 2 எதிர்பார்க்கலாமுங்க. நம்ம வாங்கின இடத்துலையே கறந்து பார்த்து கொண்டு வந்தோங்க. இன்றைக்கி வீடியோக்காக கறந்து காட்டணும் அப்படிங்கிறதுனால மீண்டும் வந்து அதை நம்ம வீட்டுக்கு வந்து மீண்டும் ஒரு தடவை வந்து கண்ணை அவிழ்த்து விட்டு கறந்து காட்டுறோமுங்க. அதனால் பாலோட அளவீடு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் இயல்பாக 2 ஒன்றையும் தெளிவாக பீச்சுங்க. நல்ல திமிழ் அமைப்புங்க. நல்ல அழகு லட்சணமான காங்கேயம் மாடு. கண்ணு வந்து நல்ல நெட்டுப்போக்குங்க. தாய் மாடு எப்படி நெட்டுப்போக்கோ அதே மாதிரி கண்ணும் அந்தளவு குவாலிட்டியான கண்ணுங்க. நம்ம எல்லா காங்கேயம் மாடுகளையும் இது வந்து பெருங்கூட்டு மாடு, இது வந்து பெருங்கூட்டு கண்ணு அப்படின்னு நம்ம குறிப்பிடுறது இல்லைங்க. மாடு உண்மையாலுமே அந்த மாதிரியான எலும்பு கணத்துலேருந்து, நீளம் உயரத்துலேருந்து, கறவைத்திறனில் இருந்து தெளிவாக இருந்தால் மட்டும்தான் பதிவாக கொண்டு வர்றோம். ஈத்து 2ஆம் நீத்து, கண்ணு காலக்கண்ணு, கறவைக்கு கால் அணைக்கணும். கறவைத்திறன் வந்து 2 வரைக்கும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கண்ணு நல்ல தெளிவான வாட்டசாட்டமான காலக்கண்ணுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 54,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். நேரில் வந்து பால் கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து கொங்கம் மாடுங்க, குட்டை மாடு. கன்று வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கன்று, காலக்கன்று. கன்று போட்டு 5 நாள் ஆகுதுங்க. கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பால் தேவை கருத்தில் கொண்டு குட்டை மாடு, கொங்க மாடு வேணும், லோ பட்ஜெட் மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க, பால் அதிகமாக இருக்கணும், விலை குறைவாக இருக்கணும், கால் அணைக்காமல் இருக்கணும், ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் கண்ணுக்கு போக 6 லிட்டர், அதிகபட்சம் வந்து 7 லிட்டர் கறவை கறக்குங்க. 3+3 அல்லது 4+3 7 லிட்டர் வரைக்கும் வரலாமுங்க. நாம் இன்றைக்கி கொஞ்சம் காலதாமதமாக கறந்ததுனால பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லிட்டர் கிட்ட வந்துருச்சுங்க நுரையோட. அவ்வளோ கறவை வராது. இயல்பான கறவை 6லேருந்து 7 லிட்டர் கறவை ஒரு நாளைக்கு கறந்துக்கலாம். ஈத்து 3ஆம் ஈத்து. கன்று வந்து பார்த்திங்கன்னா காலக்கன்று, 5 நாள் ஆகுது. கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். மாடு கன்று 2 சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ரொம்ப பொறுமைங்க. பால் தேவை வேணும், பூங்காம்பாக இருக்கணும், நம்ம பாட்டு குண்டா கீழே வச்சு கறந்துக்கிட்டே இருக்கணும். மொத்தமாக ஒரு 3-4 நிமிஷம் இருந்தால் போதும், அந்த 4 லிட்டர் பாலை கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாமுங்க. கண்ணை அவிழ்த்து விட்டு பிடிச்சி கட்டி நாம் கறந்துட்டு எந்திரிக்கிறதுக்கே மொத்தமாக ஒரு 5 to 6 நிமிஷம் இருந்தால் போதும், பாலை கறந்துக்கலாமுங்க. அந்தளவுக்கு கறவையில் நல்ல குணமான மாடு, பூங்காம்புங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 37,000 ரூபாய்ங்க. ஏன்னா பால் தான் எல்லாத்துக்கும் பிரதானம். பால் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் விலை ரொம்ப குறைவாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாடு நல்ல குவாலிட்டியான மாடுங்க. 37,000 ரூபா விலையில் ஒரு 6லேருந்து 7 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு கறந்துக்கலாம். பூங்காம்புங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டுங்க, எறும் பாலாட்டு இருக்குதுங்க. ஏன்னா தனியாக காய வச்சும் பார்த்துட்டோம், அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2 பல்லுங்க, தலையீத்துங்க, ரெட் சிந்தியும் சாகிவாலும் கிராஸுங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 நாள் ஆன செவல காலை கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாமுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா 2 1/2 கறக்குங்க. மாடு கண்ணு 2 சுழி சுத்தம், 2 பல்லு, தலையீத்து, ரெட் சிந்தியும் சாகிவாலும் கிராஸ் மாடு. கண்ணு வந்து செவல கண்ணு, காலக்கண்ணு. கண்ணுக்கு 30 நாட்கள் கிட்ட ஆகுது. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 32,000 ரூபாய்ங்க. 2 1/2 பால், கால் அணைக்காத மாடு, 2 பல்ல இருக்குது, சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம். பூங்காம்பில் ரொம்ப குணவனமான மாடு தெளிவாக வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. வந்து 2 நேரம் நீங்கள் பீச்சு பார்த்தே கொண்டு போகலாமுங்க. அந்தளவுக்கு குணத்தில் அருமையாக இருக்குங்க மாடு. பல்லு 2 பல் தான், இன்னும் மாடு பெருசாகுங்க. இருந்த இடத்துல பாதுகாப்பு வந்து பராமரிப்பு வந்து குறைவுங்கிறதுனால மாடு கொஞ்சம் வாடலுங்க. இதே மாட்டு நல்லா பக்குவம் பண்ணி நல்லா தெளிவாக வச்சுருந்தோம்னா அடுத்த ஈத்துலாம் வேலைக்கு ஒரு 3-3.5 லிட்டர் கறக்கலாமுங்க. இந்த ஈத்தை நீங்கள் கறந்துட்டு விற்றிங்கன்னா காலக்கண்ணு 10,000 இல்லை ஒரு 12,000 விற்குங்க. மாடு சந்தை மதிப்பாகவே எந்த இடத்துலையும் ஒரு 18 20 ரூபாய்க்கு விற்குங்க. அது மாடு இன்னும் வந்து உடல் வந்து மெலிந்து இருக்கிறது இல்லாமல் நல்லா உடல் கறி ஏற அதனுடைய விலை கூடிக்கிட்டே போகும். கறந்துட்டு விற்றாலும் நஷ்டம் வராத விலைக்கு விற்றுக்கலாமுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெட் சிந்தி கிராஸ் மாடுங்க. ஈத்து வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் ஈத்துங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கண்ணு, காலக்கண்ணு. கண்ணுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா 50 நாட்கள் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. 4-3 ஒரு 7 லிட்டர் கறவை கறந்துட்டுருக்குதுங்க. இது வந்து ஒரு பண்ணையில் இருந்துச்சுங்க. மொத்தமாக எடுக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறதுனால இந்த மாட்டையும் நம்ம வந்து கொண்டு வந்து விற்பனை பதிவாக போடுறோம். ஈத்து 3ஆம் ஈத்து, கண்ணு காலக்கண்ணு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு 4-3 7 லிட்டர் பால். பால் நல்ல டைட்டாக இருக்குதுங்க. பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிறதுக்கு பூங்காம்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க. கறவை திறனுக்காக மாடு வாங்கணும், கறந்துட்டு விற்றால் நஷ்டம் போகக்கூடாது, லோ பட்ஜெட் மாடாக இருக்கணும், பூங்காம்பாக இருக்கணும், பெண்கள் கறக்கணும், 6 படி வாளுக்கு மேலே வேணும்னு எதிர்பார்க்குறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ பார்க்குறவங்க மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு எல்லா விளக்கத்தையும் கேட்டுட்டு நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க. 4-3 7 லிட்டர் கறவை வரைக்கும் சாதாரணமாக கறக்குங்க. மாடு அந்தளவுக்கு தெளிவான மாடு. இது வந்த உடனேயுமே இன்றைக்கி காலையில் எடுத்ததுனால ஒரு 2.5 to 2.25 லிட்டர் தான் கறக்கிற மாதிரி காட்டியிருக்கிறோம். ஆனால் நல்லா கறக்குங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 36,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் மாடுகள் வேணும்னு நினைக்கிறவங்க இன்றைய பதிவில் இருக்கிற கறவை மாடுகள் நீங்கள் எதை வேணாலும் தேர்வு செஞ்சு வாங்கலாம். 2 நேரம் கூட நீங்கள் வந்து பீச்சு பாருங்கள், அட்வான்ஸ் பண்ணிவிட்டு கூட வந்து பீச்சு பாருங்கள். பாலுக்கு நிற்கலைன்னா கண்டிப்பாக உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம். காலையில் நம்ம பால் கறக்கிறது 6:30லேருந்து அதிகபட்சம் 8 மணி வரைக்குங்க. மாலை வந்து 4 மணிலேருந்து 5:30 வரைக்கும் பால் கறவை நம்ம போடுற நேரம்ங்க. ஃபோன் பண்ணிடுங்க, வாங்க 2 நேரம் பீச்சு பாருங்கள். திருப்தியாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து மாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க. இல்லை அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்து கறந்து பார்க்கும்போது பாலுக்கு நிற்கலைன்னா கண்டிப்பாக அட்வான்ஸை கொடுத்துட்றோங்க. அதனால் நம்ம வந்து வேறு மாடு மாற்றிருக்கீங்கன்னு யாரையும் நம்ம சொல்கிறது இல்லை. ஆனால் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தீர்க்கமாக யோசிச்சுட்டு பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் உடனே கூட சொல்லிடுங்க. அரை மணி நேரத்தில் எங்களுக்கு தகவல் சொல்லிட்டிங்கன்னா அந்த மாடோ கண்ணோ நாங்கள் வேறு ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க. எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்ங்க.